ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். காஜல் ஒரு மார்க்கமாக சிரிக்குதே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா உங்கள் தம்பிக்கு தரமான அடி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது செல்லத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து தமன்னா என்னடா சேலையில் வந்து நிற்கிது சில மாதிரி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம ரசிகர்கள் ரொம்ப நாளாகவே வெர்டிக்கல் வீடியோ போடுங்க, வெர்டிக்கல் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா வெர்டிக்கலாக பார்த்தா தான் தம்பி தனியாக எந்திரிச்சு நிற்பான் போல். அந்த மாதிரி கேட்டுறவங்களுக்காகவே சூப்பரான ஒரு வீடியோவில் வந்திருக்கோம். தமன்னாவெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற ஒரு டைலாக் என்னென்னா, செல்லத்தோட மில்கி பியூட்டி செம்மையாக இருக்குது, இடுப்பு சூப்பராக இருக்குது, ஆனால் தடித்த உதடு தரமாக இருக்குது, கடிச்சு கவ்வி இழுக்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் செல்லத்துக்கு இப்போ எல்லாமே வளர்ந்துருச்சு. நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு சொல்கிற மாதிரி செல்லக்குட்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் தூக்கலாகவே இருக்குது. அப்படி யாரா செல்லத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெருசாக வளர்த்து விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வளர்ச்சிக்கு பின்னாடி பல பேர் இருப்பாங்க போல். செல்லம் மில்கி பியூட்டி மில்கி பியூட்டின்னு சொல்கிறது எப்பவும் மாறாது. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளாடை வெளியே தெரிகிற அளவுக்கு செல்லம் இப்படி கும்முன்னு காயை காட்டிட்டு வந்து நிற்கிற அளவுக்கு செல்லக்குட்டி தன்னோட மாம்பழங்களை பெருசாக்கியிருக்கு. அது எப்படி அப்படின்ற ஆராய்ச்சி பின்னாடி போவேனா, செல்லம் நமக்கு காட்டுதே அப்படின்னு சொல்லி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். தடித்த உதடு இன்னும் அப்படியே தான் வரி வரியாக செம்மையாக இருக்குது. ஆஹா, இந்த உதடு கிடச்சா கவ்வி இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போவும் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் செல்லத்தோட மாம்பழங்கள் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போகுது. அது எப்படின்னு தான் தெரியல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் செல்லக்குட்டிக்கு ஒன்றையுமே காணோம் அப்படின்னு சொல்ல தோணுது. இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் செல்லத்தோட மாம்பழம் எப்பட்றா இவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படின்னு நம்ம உட்காந்து பட்டிமன்றமே நடத்தலாம் போல். அந்தளவுக்கு தரமாக இருக்குது செல்லத்தோட மில்கி பியூட்டி. ஆஹா பாருங்கள் சும்மா எப்படி இருக்குன்னு, தெறிக்கிதா அப்படின்ற மாதிரி. நீங்கள் தெறிக்க விடாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குற எல்லாருமே. அந்தளவுக்கு செல்லக்குட்டி வர்ற ஃபங்க்ஷனில் இப்படி தரமாக மாம்பழங்களை காட்டியே பல பேரை தூக்கத்தை கெடுத்து விட்டுருச்சுன்னே சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த பாதி பேர் அப்படி தான். அந்த காஃபி கப்பாக நம்ம இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி காஜு வெறியர்கள் பல பேர் இயங்குறாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ராபெரி லிப்ஸை கவ்வி இழுக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அடுத்து ஆஹா செல்லம் டிரான்ஸ்பரன்ட் சேரியில் வந்திருக்கு, தொப்பில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி பொக்கே வச்சு மறைக்கிறீங்களடா அப்படின்னு யாரோ ஒரு ஆள் ஆர்வ கோளாறில் தள்ளி விட்டு செல்லத்தோட உளுந்த வடையை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. ஆமாங்க, சூப்பராக இருக்குது, நீங்களே பாருங்கள். ஆஹா செல்லத்துக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ தூக்கலாக இருக்குது. ஆஹா மாம்பழங்கள் நாளுக்கு நாள் பெருசாகிட்டு இருக்குது, இந்த ஜக்கில் எவ்வளோ ஜூஸ் வேணாலும் குடிக்கலாம் போலையே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி நின்று, பின்னாடி எனக்கு தூக்கலாக தான் இருக்குது பாருங்கன்னு சொல்கிறாங்க. மாலுக்குட்டியோட மாம்பழத்தை பார்க்குறக்காகவே இந்த இன்டர்வியூவை பல தடவை பார்த்தேன். அதுவும் செல்லம் பேசும்போது அந்த மாம்பழம் குலுங்குறத பார்த்தோன்னா, ஆஹா மேங்கோ மில்க் ஷேக் வேணும்டா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் மாம்பழத்தை விட்டுட்டு அங்கே கடிச்சு வச்சுருக்கான் பாருங்கள். ஜென்னியாச்செல்லாம் இப்போ எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் நம்ம ரசிகர்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டு கொடுக்காம போகிறதே இல்லை. ஆமாங்க, நீங்களே பாருங்கள், சேலையை அட்ஜஸ்ட் பண்ணும்போது கும்முனு தன்னோட உளுந்தோட தொப்பில் ரசிகர்களுக்காக ஜம்முன்னு காட்டி மிரட்டி விட்ருக்கு நம்ம செல்லக்குட்டி. அடுத்து காசை இடுப்பில் சொருகிறேன் அப்படின்ற பேரில் சமந்தாவும் சூப்பராக தொப்பில் காட்டியிருக்கு. அடுத்து நான்லாம் தாராளமாக காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்லேயே சூப்பராக காட்டியிருக்கு. அடுத்து மம்மிதா பைஜு செல்லக்குட்டி அப்படியே மேக்கப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சைடு வீல தொப்புள் வயிறு எல்லாத்தையும் செம்மையாக கட்டிட்டு கடைசியாக திரும்பி தர்பூசணியும் காட்டியிருக்கு. பார்த்தாச்சுல என் தொப்பில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது கேத்ரின் தெரசா செல்லக்குட்டி. காவியா தப்பார் இந்த செல்லக்குட்டியும் இப்போ கவர்ச்சியில் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள், இறக்கமாக இருந்தாலும் தொப்புளுக்கு இறக்கத்தை ஏற்படுத்துது. உதட பாருங்கள், அந்த உதடு கிடச்சா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ ஏன் உதடு கிடச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி உதட்டில் அது என்னடா லிப்ஸ்டிக் போட்டிருக்கா இல்லை தேனை தடவி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்க பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ, டேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சிரிக்குது செல்லக்குட்டி. இந்த உதடு கிடைச்சாலும் செம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கிடைச்சா இப்படி ஒரு குத்தாட்டம் போட்டு கும்முன்னு அந்த உதட கடிச்சு இழுக்கலாம். ரப்பர் பந்து மாமன் படத்தில் நடித்த சுவாசிகா செல்லக்குட்டி சும்மா சூப்பராக சேலையில் நம்ம ரசிகர்களுக்காகவே லோ ஹிப்பில் கட்டிக்கிட்டு அப்படியே கும்முன்னு தொப்பில் கட்டி ஸ்லோ மோஷனில் நடந்து போகுது. ஆஹா செல்லம் ஒரு யோசனையில் நடந்து போனாலும் நம்மளுக்கு அந்த தொப்புள் தரிசனம் நல்லாவே தெரியுது. தொப்புள் மட்டும்தான் காட்டுவீங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கோவமாக இப்படி திரும்பும்போது பார்த்திங்கன்னா செல்லத்தோட மாம்பழம் எம்மா பெருசுரா டோய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மெகா சைஸில் நமக்கு காட்சி தெரியுது. பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது யாரா இது பின்னாடி சும்மா தர்பூசணி தரமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அது வேறு யார், நான் தான் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரியா கும்முன்னு உட்காந்துருக்கு. தொடக்கறி செம்மையாக இருக்கே அப்படின்னு பார்த்தா இடுப்பும் சும்மா கும்முன்னு தான் இருக்குது, ஸ்ட்ரக்சர் தரமாக இருக்குது, தொப்புள் வேறு காட்டியிருக்கேன் பாருங்கள் அப்படின்ட்டுருக்கு. அடடா, ஜான்வி செல்லக்குட்டி மூமெண்ட்டை போடும்போது மாம்பழம் மட்டும் உள்ளே தனியாக குலுங்குது. எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இப்படி கைதட்டிக்கிட்டே இருந்தால் நாங்கள் உங்கள் தொப்புளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அட, ஸ்ருதி செல்லத்துக்கு முன்னாடி மட்டும் தூக்கலாக இல்லை, பின்னாடியும் தூக்கலாக இருக்கே அப்படின்னு தொடக்கரியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது செல்லம் அப்படியே
சூப்பராக டாட்டா காட்டிகிட்டே கிளம்பிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, நாமளும் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.